அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம வீடியோவை முடிஞ்சால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோ நிறைய பேர்த்த சென்றடைவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. பொதுவாக கண் திருஷ்டி அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்கும், சில பேர்த்துக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் அந்த கண் திருஷ்டியால் அடிப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாத்தையும் கடந்து போயிடுவாங்க. பட் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படிங்கும்போது அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை தேட ஆரம்பிப்போம். அது குழந்தைகளாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். அந்த ஈவில் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேவையில்லாத கண்ணூர்கள் நம்மை பாதிக்கும் போது நம்ம உடல் சோர்ந்த மாதிரி சில நேரங்களில் ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதே போல் தொழிலில் கொஞ்சம் மந்த நிலையாக இருக்கலாம், வேலையில் சில பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் சில பிரச்சனைகள், இதெல்லாம் கண்திருஷ்டினால் தான் வருமா அப்படின்னா கண்திருஷ்டியாலும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கண்திருஷ்டியால் மட்டுமே அப்படின்னு கிடையாது, வேறு காரணிகள் இருந்தாலும் இந்த கண்திருஷ்டியாலும் இந்த பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிறத அனைவரும் அறிந்திருப்பார்கள். சரி, இப்போ அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது? ரொம்ப பொதுவாக சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு அப்படின்னு கண்திருஷ்டி கழிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழிகள் எப்பொழுதுமே சொல்லுவாங்க. காலில் கையில் எல்லாம் அந்த கம்பளி கயிறு அப்படிங்கிறத கட்டி விட்டு மை, அந்த மை இயற்கையில் கிடைக்கக்கூடிய விஷயம், அதை வச்சு விட சொல்லுவாங்க. அந்த நம்ம தோலுக்கு எந்த அலர்ஜியும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அல்லது திரி சுற்றி போடுவாங்க. சில பக்கத்தில் பழக்கம் உண்டு. எண்ணெய் திரி சுற்றி போடுற பழக்கமும் உண்டு. கொஞ்சம் நம்ம வளர்ந்துடுறோம், ஒரு பள்ளிக்கூடம் போகிற வயசுக்கு மேலே அப்படிங்கும்போது எலும்புச்சம்பழம் சுற்றி போடுற பழக்கம் உண்டு. அதே போல் உப்பு சுற்றி போடுவாங்க. உப்பு சுற்றி போடுறது அப்படிங்கிறது பெரியவங்களுக்குமே பண்ணக்கூடியது தான். கைகளில் உப்பை வச்சுக்கிட்டு அப்படியே 3 முறை தலையை சுற்றி அதை பக்கத்தில் ஓடுற நீரோடைகளில் கரைத்திடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன டப்பாவில் தண்ணி ஊற்றி அதில் கரைச்சி வெளியே ஊற்றிடலாம். இது வழக்கம். ரொம்ப கண்திருஷ்டி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம பண்ணுற வேலைக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சமாக கண்திருஷ்டி படும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது உப்பு நீர் குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று கடற்கரைக்கு போய் கடல் நீரில் குளிச்சுடணும். அப்படி இல்லையா வீட்டில் குளிக்கிற பக்கெட் இருக்கு இல்லையா, அதில் கல்லுப்பு ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டு கரைஞ்சதுக்கு அப்புறமா குளிக்கும் போது அந்த கண்திருஷ்டி பாதிப்புகள்லேருந்து கொஞ்சமாக நம்மளால் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே சில கிராமங்களில் பழக்கம் உண்டு. ஆனால் இப்போ எங்கேயும் கூரை வீடு கிடையாது, முன்னாடி உண்டு. என்னென்னா உப்பு, கடுகு, வரமிளகா, ஒரு 2-3 வீட்டில் இருக்கக்கூடிய கூரையை பிச்சு போடுவாங்க. இப்போ கூரை இல்லைன்னா அதை விட்டுட்டு மற்ற விஷயத்தெல்லாம் படியில் அரிசி அளக்க பயன்படுத்துவாங்களே, அந்த மாதிரி ஒரு படி இருக்கும். அந்த படியில் போட்டு அந்த திருஷ்டி கழிப்பாங்க. தலையை 3 முறை சுற்றுவாங்க. சுற்றிட்டு முச்சந்தின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதை எரித்து விடுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மிளகாயோட காட்டம் இருக்குது இல்லையா, அது கூட தெரியாது. அந்தளவுக்கு அதோட திருஷ்டி பாதிப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத அது மூலிமா கணித்து சொல்லுவாங்க. ரொம்ப இருந்திருக்குப்பா அப்படின்ட்டு. அதெல்லாம் பண்ணுறது மூலமாக திருஷ்டியை குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீட்டில் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக அப்படின்னா, வீட்டுக்கு உள்ளே வரும்போது உருளி வைக்கிறது திருஷ்டியை போக்கும். சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணாடி டம்ளர் இருக்குது இல்லையா, அதில் கல்லுப்பை போட்டு யாருக்கும் தெரியாத ஒரு மூலையில் வைக்க சொல்லுவாங்க. அது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், அந்த துர்சக்திகளை எல்லாம் ஈர்த்து கொள்ளும் அப்படிம்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கல்லுப்புக்கு மேலே எலும்புச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் மஞ்சளும் குங்குமமும் தனித்தனியாக தேய்த்து அதில் வச்சுருவாங்க. அதுவுமே எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்க வல்லது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதெல்லாம் திருஷ்டி பாதிப்புகளை குறைப்பதற்காக சொல்லக்கூடியது. இப்போ வீட்டில் ஒரு பையனோ பொண்ணோ நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு திருஷ்டி இருக்கிறதா நீங்கள் எண்ணுகிறீர்கள் அப்படிங்கும்போது அவங்க பயன்படுத்தக்கூடிய அறை இருக்கு இல்லையா, அங்கே வெண்கடகு நல்லா தூங்கும்போது பரப்பி விட்டுருங்க. காலையில் அதை கூட்டி எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்திடலாம். இதை தொடர்ந்து 1 வாரத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கும் போதும் அவங்க மீது உள்ள அந்த கண்திருஷ்டி பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கண்திருஷ்டி இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வெண்கடுகை வீடு முழுவதும் பரப்பி விடுங்க தூங்குற போகும்போது. ஏன்னா அதை மிதிக்கிறது ஒரு மாதிரி நம்மளுக்கு சங்கட்டமாக இருக்கும். அப்படி நல்லா பரப்பி விட்டுருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் காலையில் எழுந்திரிச்சு அதை நம்ம கூட்டி அப்புறப்படுத்திக்கலாம். இது எல்லாமே கண்திருஷ்டியை போக்கக்கூடிய விஷயங்கள் பொதுவாக நம்ம செய்கிறது. இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா,
கண் திருஷ்டியை போக்குவதற்காக வெண்பூசணிக்காவை வந்து பயன்படுத்துவாங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து கருப்பு வெள்ளை புள்ளிகளை வச்சு அதை ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வீட்டுக்கு முன்னாடி வந்து மாட்டி விடுவாங்க. அப்படி மாட்டி விடுறதன் மூலமாகவும் திருஷ்டி போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. அதிலேயே பார்த்திங்கன்னா எலும்பிச்சங்கனி இருக்குது இல்லையா, அதை அறுத்து ஒரு பகுதியில் மஞ்சளும் இன்னொரு பகுதியில் குங்குமமும் தோய்த்து நம்ம வீட்டு வாசற்படி, அதாவது நீங்கள் என்ட்ரன்ஸாக இருக்கலாம், கேட்டு காம்பவுண்ட் கேட் இருக்குல்ல, அதுக்கிட்ட கூட 2 பக்கமும் அதை ஒவ்வொன்றா வைக்கிறது மூலமாக கூட நம்மளுக்கு அந்த கண் திருஷ்டி பாதிப்புகள்லேருந்து நம்மை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று அப்படிங்கும் போது, எப்போவுமே இறைவனுடைய மந்திரத்தை சொல்லி கொண்டிருங்கள். எந்த திருஷ்டி பாதிப்புகளும் பெருசாக நம்மை அணுகாது அப்படிங்கிறது தான். இறைவனை தாண்டி ஒவ்வொரு சக்தியும் வந்து நம்மை நெருங்குவதற்கு இயலாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இறை மந்திரம் எல்லாத்திலிருந்தும் நம்மை மீட்டு கொண்டு வரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.